டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட பிறகும் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் திமுக எம்பி ஜகத் ரட்சகனின் அக்கார்ட் மதுபான நிறுவனம் மற்றும் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைக்கு பின் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிப்பது பல ஆண்டுகளாக தொடரும் நிலையில் அமலாக்கத்துறையின் திடீர் சோதனையும் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாக வெளியிட்ட அறிக்கையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் வின் தொலைக்காட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு பிறகும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்யப்படுவது தெரியவந்தது. இது குறித்து கடை விற்பனையாளரிடம் கேட்டபோது அவர் வாடிக்கையாளர் ஒருவரிடம் கூடுதலாக வாங்கிய கட்டணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு பதிலளிக்காமல் சென்றார். அமலாக்கத்துறையின் அறிக்கைக்கு பிறகும் டாஸ்மாக் கடைகளில் தொடர்ந்து பாட்டில் ஒன்றுக்கு 10 முதல் 30 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவது பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. போட்டிருக்கு எதுக்கு 10 ரூபா கூட்டி வாங்கியிருக்கேன்னு நான் ரிப்போர்ட்டர் தான். நான் செய்தி தான் வந்திருக்கிறேன். துட்டு வாங்குறது கிடையாதுண்ணா. நீங்கள் 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அண்ணா. அப்படி கிடையாதுண்ணா. நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் தர வேண்டாம். நீங்கள் மக்கள்கிட்ட அப்படி தானே வாங்குறீங்க அண்ணா. அண்ணா நீங்கள் 10 ரூபா எதுக்கு வாங்குறீங்க? உங்களை நீங்கள் 10 ரூபா எப்படின்னு வாங்கலாம்? நீங்கள் எம்ஆர்பி 150 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் ஒரு பாட்டில் 10 ரூபா வாங்கிறீங்க அண்ணா. துட்டை கொடுத்தாச்சுன்னா நீங்கள் கேட்கவே தான் தரீங்க. இது எல்லாத்தையும் அப்படி தான் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு பாட்டில் 10 ரூபா ஏற்றுறீங்க. நீங்கள் எம்ஆர்பி 150 ரூபா போட்டிருக்கு. 10 ரூபா நீங்கள் கூட்டி சொல்கிறீங்க.